வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்எஃப் ஃப்ரெண்ட் ஆஃப் பிளாக். பஜாஜ் ஆர்எஸ் 200 2025 மாடல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்னென்ன அப்டேட் இருக்குது, மேஜராக என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த 2025க்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றது ரேங்க் வைஸாக பிரிச்சுக்கலாம், 3 ரேங்காக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த பைக்லன்றதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேன்றது எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா பல்சர் சீரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் எப்படி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே எதிர்பார்க்கலான்னு கேட்டால் இந்த N160, இந்த NS200, இதில் நியூவாக டிஎஃப்டி டிஸ்பிளே அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு டிஸ்பிளேலாம் இதுலேயும் தூக்கி வந்து வைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஃபுல்லி டிஜிட்டல் எல்இடி செட்டப் கொடுத்துட்டாங்க. எல்லாமே எல்இடி, எல்லாம் எதுவுமே அனலாக் அப்படின்றத கிடையவே கிடையாது, டோட்டலி எல்இடி. டிஎஃப்டி டிஸ்பிளேன்ற மேனுவலாக வந்துட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட் 10/10 நேவிகேஷன் இதெல்லாமே மேக்ஸிமம் நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கல, எல்லா பைக்கிலும் கொடுத்துட்டாங்க இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலாம். அதே தான் இதில் தூக்கி வந்து வைக்க போகிறாங்க. மற்றபடி வேறு என்னென்னா லுக்கில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த பஜாஜ் பாய்ஸ், இந்த ஆர்எஸ் லவர்ஸ்லாம் மேக்ஸிமம் எதிர்பார்த்தது அதுதான். இந்த லுக்கில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுங்கன்னுட்டு. அதாவது R15 வரும்போது R15 V1 ஒரு மாதிரி இருக்கும், V2 ஒரு மாதிரி இருக்கும், V3 வேறு மாதிரி இருக்கும், V4 வேறு மாதிரி இருக்கும். அந்த வெர்ஷனே 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு ஒரு மாட்டி அந்த ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆர்எஸ்ல எந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுமே கடந்த ஒரு 12 வருஷமாக 10 வருஷமாக கொடுக்கல. பட் இப்போ தான் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்களே, அதுவே பஜாஜ் கிட்டேருந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. மற்றபடி என்ன இருக்குது இந்த பைக்லனா, பஜாஜுக்கு பிடிச்சவங்க, அதாவது இந்த பஜாஜ் கம்பெனி, இந்த பிராண்டு, அதோட இந்த ஆர்எஸோட லுக் எனக்கு ரொம்பவே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே நிறைய பசங்களுக்கு இதோட லுக் ரொம்ப பிடிக்கும். என்எஸ் வாங்குறதோட இந்த ஆர்எஸ்ஸை நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்எஸோட ஆர்எஸில் ஒரு 5 to 6 மைலேஜ் எக்ஸ்ட்ரா தரதுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஃபேர் டு பைக்கில் ஒரு மைலேஜும் நல்லாயிருக்கும் 200cc. பட் ஆனாலும் பவர் அண்ட் டார்க் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இந்த அப்டேட் மாடலில் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆன் ரோடுக்கு வந்தால் தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தான் அதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்க முடியுமே. நான் ரொம்பவே எதிர்பார்த்தது இந்த பைக்கில் அப்சைட் டவுன் போர்க் வரும், அதுதான் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கிளட்ச்லாம் இருக்குன்றாங்க. பட் அதெல்லாம் என்ன ஏதுன்றது இந்த அப்டேட் வச்சு, இந்த ஆன் பேப்பரில் வச்சு எதுவும் நம்ம பேச முடியாது. இது நேரில் வரட்டும். அது 15ஆம் தேதிக்கு மேலே எல்லா ஷோரூம்லேயும், தமிழ்நாட்டு ஷோரூமில் ஃபுல்லாமே சேல்ஸ்க்கு வந்துருன்றாங்க. பட் அது வரட்டும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த பஜாஜ் பிராண்ட்னாலே எல்லாராலையும் வாங்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்கோசரம் ப்ரைஸும் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இந்த அப்டேட் மாடலில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா, பழசு வந்து 1,74,000 இருந்துச்சு. பட் ஆனால் இந்த அப்டேட் 2025 அப்டேட் மாடலுக்கு 1,84,000 டெல்லி ப்ரைஸில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு ரூ. 1,000 2,000 எக்ஸ்ட்ரா வரலாம். ஒரு 1,86,000 எதிர்பார்க்கலாம். பட் எக்ஸோரம் ப்ரைஸ் இது ஆன் ரோடுக்கு வரும்போது 2,20,000 2,25,000 வந்துடலாம். அது உங்களோட ஷோரூமை பொறுத்து எல்லாமே டிஃபர் ஆகுமே. மொத்தமாக இந்த பைக்கில் 3 கலர் இருக்குது. இதுதான் இந்த பைக்கு 2025 RS 200க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நேரில் பார்க்கும்போது பப்ளிக் ரியாக்ஷன் ஆகட்டும், என்ன லுக் இருக்குன்றது நேரில் 15ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு ஜனவரி 15ஆம் தேதி குளோபலாக தமிழ்நாடு ஷோரூமுக்கெல்லாம், தமிழ்நாடு பட்ஜெட் ஷோரூமுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த வீடியோவோட தனிப்பட்ட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸ்பீட் த்ரில், ஸ்பீட் ஸ்கில், சேஃப் ரைட், ஹெல்மெட் வியர் அவுட் ரைட்.